லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, நான் அழலக்கா. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்புங்கம்மா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீடு ரொம்ப ராசியான வீடுதான்ப்பா. நான் இப்போ என் சஞ்சீவோட கடனை அடைச்சிட்டேன். எங்க கைய விட்டு போன எங்க சொத்தையும் மீட்டு எடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த வீட்ல தான் நடந்துச்சு. நாங்க திக்கு திசை இல்லாம வந்தப்போ எங்களை அரவணைச்சு ஆதரவு கொடுத்த உன்னை எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். மல்லிகாக்கா, ரேணுகாக்கா ஊர்ல இருந்து வந்ததும் நாங்க கிளம்புன விஷயத்த சொல்லிடுங்க. சரிம்மா. சார், நாங்க எங்க வீட்டுக்கு போனதும் ஒரு நல்ல நாள் பார்த்து பாப்பாக்கு பேர் வைக்கிறதா இருக்கோம். அந்த தேதி சொல்றேன். நீங்க மல்லிகா அக்கா, ரேணு அக்கா, நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் வந்துருங்க சார். கண்டிப்பா வரோம் தம்பி. நாங்கெல்லாம் வராம எப்படி? நிச்சயமா வர்றோம். சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க சார். ஸ்ரீஜா மேடம், நீங்க ஜெயில இருந்து வந்த விஷயம் உங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க உங்க வீட்ல போய் திடீர்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்க வீட்ல இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்குமே அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படியே அவங்க எல்லாருமே நடுநடுங்கி போயிடுவாங்க. மேடம் வாங்க மேடம். வக்கீல் சார், பாம்ப பார்த்தா படைய நடுங்குன்னு சொல்லுவாங்க. நான் பாம்பு. என்ன பார்த்து என் குடும்பம் நடுங்காட்டி அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? கரெக்ட் மேடம். எனக்கு என் குடும்பத்தை பயமுறுத்துறது பெருசு இல்ல, அந்த அபிய பயமுறுத்தணும். அபிக்கு அவ குழந்தை, குடும்பம், சொத்து எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆனா அது எது கூடவுமே நான் அவளை வாழ விட மாட்டேன். ஜெயில இருந்து வந்தனா எப்போ என்ன பண்ணுவேனே தெரியாம அந்த அபி டென்ஷன்லயே சாகணும். நான் சாகடிப்பேன். இனிமேதான் இந்த ஸ்ரீஜாவோட ஆட்டமே அடுத்த லெவலுக்கு போக போகுது. நீங்க பண்ணுங்க மேடம், வெற்றி உங்களுக்கு தான். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த அபிய நான் ஜெயிக்க தான் போறேன். என் மேல கேஸ் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே மேடம்.
கிரிஜா மேடம் தீர்க்கமா சொல்லிட்டு போறத பார்த்தா இன்னைக்கு அங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது. அண்ணா ஒரு 5 minutes இருங்க. வாங்க அபி, வாங்க சஞ்சீவ், உட்காருங்க. உங்க 2 பேருக்காக தான் வெயிட்டிங். எங்களுக்காக வெயிட்டிங்கா? ஆமா அபி, நான் இன்னைக்கு திருநெல்வேலி டியூட்டில ஜாயின் பண்ண போனோம்ல, அதான் உங்க வேலையை ஃபுல்ஃபில்லா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேனா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி, நீங்க எனக்கு ஒரு சிரமமும் கொடுக்கல. இது என்னோட டியூட்டி. அபி, நீங்க இந்த ரெஜிஸ்டர்ல மட்டும் ஒரு சைன் பண்ணணும். சஞ்சீவ் போடட்டும். ஓகே. அபி, காணாம போன உங்க குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸ்ரீஜா கிட்ட நீங்க இழந்த உங்க சொத்தெல்லாம் மீட்டுட்டீங்க. சஞ்சீவ் மேல இருந்த கடனையும் அவருக்கு கடன் கொடுத்தவரையும் ஒரு வழி பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சத சாதிச்சு ஒரு பொண்ணால என்ன முடியுங்கிறத சாதிச்சு காமிச்சிட்டீங்க. நான் தனியா எதையும் செய்யல மேடம். என் சஞ்சீவ், நீங்க, என் குடும்பம், அந்த கடவுள் எல்லாரும் எனக்கு பக்க பலமா இருந்ததுனால இதெல்லாம் சாத்தியமாச்சு. மேடம். ஓகே அபி, இந்தாங்க மேடம். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. நீங்க உங்க அத்தை யூஸ் பண்ண பணம், ஜுவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க பேக் எடுத்துட்டு போங்க. கான்ஸ்டபிள், அவங்களுக்கு பேக் காமிங்க. மேடம், கேஷ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். பேக் ஓபன் பண்ணி காட்ட வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அபி, எங்களுக்காக நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்ல மேடம், வேண்டாம். எல்லாம் சரியாதான் இருக்கும். ஆமா மேடம், எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பேக்லாம் திறந்து காமிக்க வேண்டாம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, திறந்து காட்டுறேன். அபி, இது வர்மா வீட்ல இருந்து நாம எடுத்த உங்க வம்சாவழி மாணிக்க கல். இந்த கல் விலை மதிக்க முடியாததுனால பாதுகாப்பா இருக்கட்டுமேனு நானே எடுத்து வச்சிருந்தேன். இந்தாங்க. சஞ்சீவ், அபி, காணாம போன நகை பணம் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல? இந்த விஷயத்த உங்க அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல மேடம். ஏன் சொல்லல அபி? சொல்லிருக்கலாமே. சொல்றதை விட நேர்ல போய் காணாம போன நகை பணத்தை எல்லாம் காமிச்சோன்னா எங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் தான் நாங்க சொல்லல. நல்ல யோசனை தான். மேடம், எங்க பாப்பாக்கு பேர் வைக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் வந்து கலந்துக்கணும். அப்படியா? ஃபங்க்ஷன் என்னைக்கு? இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல மேடம். ஃபிக்ஸ் பண்ணதும் நாங்க சொல்றோம். சொல்லணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் வர பாக்குறேன். சரிங்க மேடம், அப்ப நாங்க வரோம். சரி அபி, நானும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு கிளம்புறேன். அப்போ கிளம்புறோம். சரி அபி. கான்ஸ்டபிள், பேக் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்க. ஓகே மேடம். நீ முதலே ஏறு அப்படி. என்ன
அம்மாவும் பிள்ளையும் வாசலையே பாத்துட்டு இருக்காங்க. டேய் சந்தோஷ், 2 பேரும் அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. என்னடா இன்னும் காணோம்? அம்மா வந்துகிட்டு இருப்பாங்கம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வந்துகிட்டு இருப்பாங்களா? யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கவலைப்படாம எப்படிடா இருக்க முடியும்? என்ன இது, அம்மாவும் பிள்ளையும் யார பத்தி பேசுறாங்கன்னே தெரியவே இல்லையே. சரி சரி, நீ அபிக்கு கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேளு. அம்மா இப்பதானமா நான் பேசினேன், உடனே திரும்பி எப்படிமா கேக்குறது? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷோ, அபிதான் வரப்போறாளா? அபி கடனை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாளே. ஆனா இவங்க அபி வரப்போறதா பேசிக்கிறாங்க. டேய் சந்தோஷ், அபியும் சஞ்சீவும் வந்தா அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வச்சு என்னோட எல்லா நகையும் அபிக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. ஆனா அபிய தான் இன்னும் காணோம். ஸ்ரீஜா பண்ண சதியால அபியும் சஞ்சீவும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. அபி இனிமே எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. அவ இந்த வீட்ல ராணி மாதிரி வாழணும்டா. சீதா சொல்றத பார்த்தா நடுவுல ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அம்மா நீங்க சொன்னது நடக்குமா? அபி பாப்பா கிடைச்ச விஷயம் எப்போ அபிக்கு தெரிஞ்சதோ அப்போவே ஸ்ரீஜாவோட ஆட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. தாத்தாவோட சொத்து பேத்திக்கு தான். இனிமே நம்ம சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு அபியோட பாப்பா தான். அதனால ஸ்ரீஜாவால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அபி ஜெயிச்சிட்டா. இனிமே சிந்தாமணி அத்தைக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ₹1 வேணும்னாலும் அவங்க அபிகிட்ட தான் போய் நிக்கணும். நான் பயந்த மாதிரி நடந்துருச்சே, இப்ப என்ன பண்றது? ஏன் சந்தோஷ், அபி பாப்பா நமக்கு கிடைச்சதுனால நமக்கு திரும்ப கிடைச்சது நம்ம சொத்து பத்து மட்டும் இல்ல, நம்ம மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே தான்டா. அபியும் நம்ம பாப்பாவும் நமக்கு கிடைச்ச வரம். நீங்க சொல்றது சரிதாமா. நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆபீஸ்ல நான் ஒரு செக்க சைன் பண்ணேன். அது பாஸ் ஆயிடுச்சுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அபியும் அவ பாப்பாவும் தாமா. அபி பாப்பா மட்டும் சரியான டைமுக்கு திரும்ப கிடைக்காட்டி நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிருக்குமா. இனி நம்ம வாழ்க்கை என்னைக்குமே மோசமாகாது. மோசமாக போறது அந்த ஸ்ரீஜா சிந்தாமணியோட வாழ்க்கை தான். அபி பாப்பாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு அபியோட வாழ்க்கைய நிர்மூலமாக்கணும்னு நினைச்சு அந்த ஸ்ரீஜா எதேதோ பண்ணா. அது பத்தாதுன்னு நம்ம வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நம்மள எல்லாம் வெளியேற்றணும்னு நினைச்சா. என் புருஷனை அவ முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சு நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினா. அவ பண்ண கொடுமைக்கெல்லாம் தண்டனை அவ காலத்துக்கும் ஜெயில கடந்து சாகணும்டா. சீதா இருக்கிற கோவத்தை பார்த்தா என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவா போல இருக்கே. சந்தோஷ், சஞ்சீவோட வண்டி சத்தம் கேக்குதுரா. அபி சஞ்சீவ் பாப்பால வந்துட்டு இருக்காங்க போல. வா உடனே போலாம்.
சஞ்சீவ், அபி எனக்கு ஒரு செருப்பு வாங்கி தரியா சஞ்சீவ்? என்னாச்சு? அம்மா உன் செருப்பு எங்க? செருப்பு எடுத்துட்டு வான்னா வேணாம்னு சொல்லிட்டு இப்படி வெறுங்கால நடந்து வந்திருக்க. சரி விடு, போற வேளை வேற செருப்பு வாங்கிக்கலாம், சரியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சஞ்சீவ். செருப்பா வேணும்னு கேட்ட? ஆமா. உடனே வாங்கி தரேன். அண்ணா சொல்லுப்பா. செருப்பு கடையா பார்த்து வண்டி நிறுத்துங்கண்ணே. சரி தம்பி. நான் போய் வாங்கி தர்றேன். இப்ப நான் உன் சன்னதி முன்னாடி என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருக்கேன். இந்த நொடியிலிருந்து நான் எடுத்த சபதத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட பாதம் செருப்பை தொடாது. ஸ்ரீதேவி வரும்னு எதிர்பார்த்து வரவேற்கலான்னு வந்தா மூதேவி வந்து நிக்குதே. சந்தோஷ், ஸ்ரீஜா எப்பரா ஜெயில இருந்து வந்தா? தெரியலையேமா. ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா. அம்மா, அம்மா அழாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இது வரைக்கும் எப்படியோ, அதான் நீ வந்துட்டேல்ல, இனிமே நான் நல்லா தான் இருப்பேன். வாமா, நம்ம வீட்டுக்குள்ள போலாம். அபி, நீ கால்ல செருப்பு இல்லாம நடந்தப்போ கல்லு குத்தி உன் கால் மட்டும் வலிக்கல, என் மனசும் தான் வலிச்சது. இப்ப நீ செருப்ப கால்ல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எனக்கும் தான் சஞ்சீவ். கால்ல செருப்ப மாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ரீஜாவை கங்கணம் கட்டி ஜெயிச்ச உணர்வு எனக்கு வருது. போலாமா சஞ்சீவ்? போலாம். ஏய் இல்லடி, இங்க எதுக்குடி வந்த? ஒழுங்கா போயிடு. என்னடி முறைக்கிற? எங்க சொத்தை முடக்க இவ்வளவு நாளா நீ ஆடின ஆட்டம் எல்லாம் இனிமே உன்னால ஆட முடியாது. அபி பாப்பா கிடைச்சிட்டா. இனி அவதான் இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒழுங்கா போயிடு. ஜெயில எங்க அப்பா வந்து உன்னை பார்த்தப்போ அவரை பேரை சொல்லி கூப்பிட்டல,
அவர் அவமானப்படுத்தினல, அதுக்கான தண்டனை தாண்டி இது. அபிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நாங்க நடு ரோட்ல நிக்கணுமா? இனிமே நடு ரோட்ல நிக்க போறது நீயோ உங்க அம்மாவும் தாண்டி.